மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். MCC போர்ட்டலில் நம்மளுக்கான சீட் மேட்ரிக்ஸ் ஆல் இண்டியா கோட்டா சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸில் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுடைய செக்ரிகேஷன் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு தெரியும், mcc.nic.in போயிட்டு நீங்கள் கரண்ட் ஈவெண்ட்டில் உங்கள் சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த சீட் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு எல்லா ஸ்டேட்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே A to Z இருக்குது. இதில் வந்து நம்ம தமிழ்நாடு நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லா டீட்டெயிலும் கிளியராக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கான டேட்டாஸ் வந்து ஒவ்வொரு காலேஜஸாக நீங்கள் போய் பாருங்கள். இதில் நம்ம பார்க்குறது இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 199 அந்த பேஜ் கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன்னா தமிழ்நாடு காமிக்கிற பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இன்ஸ்டியூட்டினுடைய ஸ்டேட் நேம் கிளியராக இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு பார்ப்போம். இது தமிழ்நாட்டில் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆல்ஃபபெட் ஆர்டரில் இருக்கும். ஸோ இதில் மெயினாக அந்த கேட்டகரி வைஸ் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன மீனிங்கிறத நம்ம கிளியராக சொல்லிவிடுவோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டிச்சேரி ஜிப்மர் ஆகட்டும், ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸு கம்ப்ளீட்டாக இருக்குது. அதுவும் பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எய்ம்ஸு, மதுரை எய்ம்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து புதுசாக என்ன காலேஜஸ் ஆட் ஆகிருக்குன்ற டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ 199 பேஜ் நம்பர் அரௌண்ட் அந்த லெவலில் இருக்குது. ஒரே நிமிஷம். ஸோ இதில் ஏதோ வந்துடுச்சு பாருங்கள். இதில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏசிஎஸ், அதுக்கப்புறம் எய்ம்ஸ் மதுரை, இது கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இதோ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் பார்ப்போம் வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து தமிழ்நாடு ஆல் இண்டியா எக்ஸ்பர்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இதில் இருக்குது. ஸோ 15% ரிசர்வேஷன் நமக்கு இதில் வந்துடுது. ஸோ இதில் நமக்கான செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் இப்போ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இதை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு போகுது MBBS. ஸோ BCNO அப்படின்னா உங்களுக்கு OBC நான் கிரிமி லேயர் வரும். இது ஆல் இண்டியா வந்து உங்களுக்கு BCNOன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் தமிழ்நாடுனா அந்த பிசி நினச்சிட்டு போகிறீங்க, அது வேறு இது வேறு. ஸோ அப்போ பிசினா இப்போது உங்களுக்கு வந்து பேக்வேர்ட் உங்களுடைய OBC அதர் பேக்வேர்ட் கிளாஸில் OBCயில் நான் கிரிமி லேயர் வரும். ஸோ அதில் உங்களுக்கு எவ்வளோ சீட் இருக்குது பாருங்களேன். டோட்டல் சீட் 4. ஜெண்டர் வந்து உங்களுக்கு போத் கொடுத்துருக்காங்க, அது கிளியராக. அதே மாதிரி அடுத்து பாருங்கள், EWS உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன். இதில் என்னுடைய கேண்டிடேட் 2. ஸோ இது வந்து ஓப்பன் 12 ஓப்பன் கேட்டகரி. ஸோ அதுக்கப்புறம் இதுவும் ஓப்பனுடைய PH உங்களுக்கான டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ், உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கிங் டிசபிலிட்டி கேண்டிடேட், அப்புறம் SCயில் கேட்டகரி ST. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்போது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் மட்டும் நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் 1 2 3 4 5 6 இப்போ இந்த 6 உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் கிளியராக பாருங்கள். இதில் BCன்றது என்னென்னா OBC தான் சொல்கிறாங்க. அப்புறம் EWS அண்ட் OP ஓப்பன் கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா OPயில் PH, அப்புறம் SCNO, அப்புறம் ST. இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதில் எத்தனை சீட் இருக்குது பாருங்கள். 4 + 2 உங்களுக்கான 6 + 5 11 12 13 14 15 சீட்ஸ் நம்மளுக்கு இதில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸும் வேரி ஆகும். ஸோ ஒவ்வொரு காலேஜஸும் வேரி ஆகும். நீங்கள் கிளியராக அதை வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் நம்ம பார்க்க வேண்டியது தென் இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கான எல்லா காலேஜ் டீட்டெயில்ஸும் இன்க்ளூடிங் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் நம்மளுக்கான ப்ரைவேட் காலேஜஸ்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ ESIC காலேஜ் உட்பட இது கிளியராக பாருங்கள். ஸோ இதில் பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயிலை நீங்கள் செக்ரிகேட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் டீட்டெயில் பற்றி நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஏன்னா நம்மளுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டீட்டெயில் முன்னாடி இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.